உப்பு தண்ணி சரியா, இந்த உப்பு தண்ணின்றாங்க. இந்த உப்பு தண்ணியை ஏன் நீ திரும்பி திரும்பி காட்டுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இது பேக், இதுக்குள்ள ஒரு கத்தியும் வீடு வச்சிருக்கேன். கட்டாயம் ஒரு 2-3 வீடியோவில் கட்டாயம் ஹோம் டூர் போடுவேன். அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு குலையை வந்து வெட்டிட்டேன் சரியா, ஒரு குலையை வெட்டி அதை வந்து மெதுவாக இறக்குறேன். அதில் வந்து இந்த ஒரு தேங்காவே வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா 200 ரூபா வில்படுது. உண்மையாகவே ஒரு பிரயோஜனமான விஷயம். வீட்டில் வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து தென்னை மரம் வளர்க்கணுமே. இறங்கிட்டு பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன், இலங்கையின் ஸ்பைடர்மேன் யாரும் சொல்லி கட்டிக்கிட்டு சொல்லலாம், இவரை தான் சொல்லுவேன். ஐயா, இந்த இதுக்கு விளக்குது சொல்லுங்க ஒருக்கா, இது என்ன செய்யறது? அப்படி வேற லாமனே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். வடியா கேப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் ஒரு வேலை வந்து செய்ய போகிறோம். அப்போ நான் எப்படி வேலை வந்து செய்ய மாட்டேன். இந்த எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை மரம் இருக்குது தானே, அந்த தென்னை மரத்தில் வந்து தேங்காய் ஆயிரக்காக ஒரு ஐயா வந்து கூப்பிட்டுருந்தேன்னா, அவர் வந்து தென்னை மரத்துக்கு மேலே ஏறி தேங்காய் ஆயிரேர். அவர் எப்படி ஆயிரேர் என்னென்ன செய்கிறார் என்ற விஷயத்தை பார்ப்போம். அப்படியே வந்து பண்ணி போவோம் சரியா. எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு தான் வந்து ஆஞ்சு கொண்டிருக்கிற மேலே அப்படியே போவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்மா. காட்டுறேன் உங்களுக்கு. எங்களோட பின் சைட் போகிறேன். பின் சைட் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும், கோச்சுக்குள்ள வேணாம். ரைட், இது போகிறோம். இதுதான் தென்னை மரம். தென்னை மரத்தையுமே நினைக்கிறேன். இந்த இருக்கு இந்த ஒரு விஷயம், இது வந்து உப்புக்கல் என்று சொல்கிறாங்க. சரி வாயில் வார வார்த்தையில் ஐயோ, இது உப்பு தண்ணி சரியா, இது உப்பு தண்ணின்றாங்க. இந்த உப்பு தண்ணியை ஏன் நீ திரும்பி காட்டுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற உப்பு தண்ணியை வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எடுத்து காலில் வந்து வைக்கிறாங்க. பாருங்க மேலே இருந்த கைத்து கட்டி இருக்குது. அப்போ இந்த இருக்கிற உப்புக்கு தண்ணியை வந்து எடுத்து இவங்க வந்து கால் இருக்குது தானே, கால் இருந்த நுனி அதில் வந்து வைக்கிறாங்க. வச்சு போட்டு தான் மரத்தில் வந்து ஏறுறாங்க. நான் கேட்டேன், என்ன காரணத்துக்காக காலுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லி. உப்பு தண்ணியை வந்து காலில் வச்சுட்டு தென்னை மரத்தில் வந்து ஏறுனா சறுக்க மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து அப்படித்தான் அவர் வந்து ஏறுறான். கட்டாயம் வந்து உப்பு தண்ணியை வந்து காலில் வச்சுட்டு தான் தென்னை மரத்தில் ஏறுவேன் என்று சொல்லி சொன்னவர். அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து காமெண்ட் பண்ணுங்கண்ணே, இது என்ன காரணத்துக்காக வந்து இப்படி செய்கிறாங்க, இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மையா, இல்லாட்டி இவங்க தேங்காய் மரம் வந்து ஏறுற எல்லாரும் இப்படி அந்த உப்பு தண்ணியை வச்சு தான் ஏறுறாங்க. இவாருங்க இப்படி ஆயிரம் மேலே ஏறி குலையை வெட்டி அவர் வந்து அப்படியே இறக்கி கொண்டிருக்க கைத்தை கட்டி வடிவ இறக்குறே இருந்தா இருக்கிற தகரத்தில் வந்து விழாமல் தகரம் நைத்து போயிட்டுடாப்பா. அப்படியே இறக்கி கொண்டிருக்க. மிக காசும் வந்து அவ்வளோ கூட வந்து எடுக்க மாட்டேன். ஒரு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் ஆஞ்சிருன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு 2-3 தேங்காய் கொடுத்து ஒரு 500 ரூபா காசும் கொடுத்தா ஓகே. அதோட வந்து அவரை வந்து வீட்டுக்கு வந்து ஒரே வருவியர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு அவருக்கு டைம் தெரிந்தானே. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அவரை வந்து என்ன விளக்கம் தம்பி என்ன செய்வீங்க, தேங்காய் காய்ச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு செய்வார். இதுதான் அவரை சைக்கிள். அவர் கீழே ஆள் வந்து இறங்கினோன்னா ஆளை வந்து காட்டுறேன். இதுதான் அவர சைக்கிள், இதுதான் அவர இது பேக். இதுக்குள்ள ஒரு கத்தியும் வீடு வச்சிருக்கேன். கத்தி அதுகளில் தான் வச்சிருப்பேன். இருக்கு கீழே கத்தி கிடக்கா. இந்த இருக்கு கைத்தில் கட்டி விடியா. சரி ஒரு மணி கட்டுறேன் கொஞ்சம்.
நிறைய தேங்காய் கிடக்கா? அப்படியா? ரைட், ஃபைனலாக வந்து கத்தியை கீழே விட்டுட்டு இருந்ததில்ல, கத்தியை கைத்தில் கட்டிக்க. அண்ணன் நடுங்கண்ணே, கைத்தில் கட்டிட்டேன். வா, ரெண்டு குலை வந்து இருக்கா, ரெண்டு குலை வந்து இருக்கா. ஓகே ஃபைன். அப்படியே அங்காள சைட் வந்து போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இன்னொரு வீடியோவில் வந்து எங்களோட வீடு எப்படி இருக்குது, நான் எப்படி என் வீட்டை வந்து வாழ்கிறேன் என்ற விஷயத்தை கட்டாயம் வந்து ஹோம் டூர் வந்து உங்களுக்காக போடுவேன். யோசிக்க வேணாம், நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, தம்பி நீங்கள் இருக்கிற வீடை வந்து ஒருக்கா வீடியோ எடுத்து ஃபுல்லாக வந்து போடுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட வீடு எப்படி இருக்குது என்றதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கட்டாயம் ஒரு 2-3 வீடியோவில் கட்டாயம் ஹோம் டூர் போடுவேன். அந்த வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பாருங்க மேலே நிற்க. ஹஹா, ரைட், அதை பாருங்க. ஒரு குலையை வந்து வெட்டிட்டேன், சரியா? ஓ நோ, ஒரு குலையை வெட்டி அதை வந்து மெதுவாக இறக்குது. ரைட், அவுக்குறேண்ணா. இப்போ நான் டக்குன்னு போயிட்டு அவுக்கணும். இன்றைக்கு ஃபுல்லாக விளையாட்டு ஆண்டாப்பா நமக்கு. அவர் கட்டி 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 தரேன், நான் வந்து அதை அவுக்கணும். நான் அங்கால வெளியால் வந்துட்டேன். டைட் அண்ணா கொஞ்சம் இல்லைங்கண்ணா, அந்த அவுத்துப்படுது. ரைட், அவுத்துட்டேண்ணா. ரைட், ஃபைனலாக அவுத்தாச்சு. பாருங்கள் என்ன வடிவாக இருக்குன்னு. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஒரு தேங்காவே வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா 200 ரூபா பில் வருது. உண்மையாகவே ஒரு பிரயோஜனமான விஷயம். வீட்டில் வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து தென்னை மரம் வளர்க்கணுமே. தென்னை மரம் வளர்த்த மட்டும் சொன்னால் இதெல்லாம் வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்போ எங்களோட வீட்டை வந்து இப்போ தென்னை மரம் வந்து இல்லைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், கறிக்கு வந்து கட்டாயம் தேங்காய் தேவை. அப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமை. இந்த இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் காட்டுறேன் நான். இங்கே விளங்கு அந்த அறிக்கை விலங்குயா, அதில் வந்து இருந்து கொண்டு அந்த குலையை வந்து வெட்டி 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 கீழே வந்து இறக்கி கொண்டிருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் இதுக்கு மேலே ஏறலாமா? நம்மளையும் தாண்டி நான் இப்போ உங்களை நான் சொல்லலை, நானெல்லாம் வந்து இந்த இதில் வந்து ஏறணும்னு சொன்னால், இந்த மரத்தில் ஏறணும்னு சொன்னால் எப்படி ப்ரொசீஜர்னு சொன்னால், இந்த மரத்தில் ஏறி சரியா இந்த இடவெளுக்குள்ளால் வந்து பூந்து தான் மேலே போகணும். இப்போ நானெல்லாம் இதுக்குள்ளே பூந்துன்னு சொன்னால் பொறுத்துருவேன். ரைட்டா? இங்கே பாருங்க, சின்ன ஒரு கேப் தான் இருக்குது, இந்த கேப்புக்குள்ளால் தான் போகணும். டேஞ்சர். இந்த அடுத்த கொப்பை வந்து வெற்றிகரமாக வந்து
இறக்குறீர் என்ன. ஒரு கொப்பில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 3 4 5 6 ஒரு 20 காய் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 காய்கள் வரும். இந்த அடுத்த கொப்பு வருது மெதுவாக. இனி இதை வந்து காய்த்தை கலட்டி போட்டு இதை நான் திரும்பி அவருக்கு கொடுத்துறேன்னு சொன்னா சரி வந்துட்டு. இப்போ 2 கொப்பு சக்ஸஸாக 2 கொப்பு வந்துட்டு இப்போ இதையும் வந்து கலட்டி கொடுத்துருவோம். 2 கொப்பு ஆஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 150 சொன்னால் 40 தேங்காய்க்கு விலையை பாருங்கண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து மரத்துலேருந்து கீழே இறங்குறீர் பாருங்கள். எப்படி அவர் வந்து டெக்னிக்காக வந்து பிடிச்சி இறங்குறீர்னு சொல்லி ஏண்ணே. இங்கே பாருங்கள் அந்த காலில் வந்து கயிறு கட்டிருக்கிய ரைட். காலில் கயிறை கட்டி ஐயா இறங்குறீர். அப்படி இறங்குறேன் பாருங்க. கஷ்டம்தான் இந்த தொழிலும் கஷ்டம்தான், எல்லா தொழிலும் கஷ்டம்ன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலும் கஷ்டம்தான். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் அவங்க உழைக்கிறாங்கண்ணே. இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதால் வந்து ஆள் பிடிச்சி அதுக்குள்ளால் வந்து இறங்குற அதையும் காட்டுறேன்னு உங்களுக்கு எப்படி இறங்குறது கத்திகளை போட்டுட்டே ஐயாவுக்கு தெரியாது. நான் இப்போ அவரை வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இதுதான் பெரிய முஸ்பாத்தி கீழே இறங்குற என்ன நம்பி 2 ரோல் இருக்கு ரைட். இப்போ எங்களோட தென்னை மரத்தில் வந்து ஆஞ்ச தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிலோ தான் ஆஞ்சிருக்கிறோம். மற்றதெல்லாம் வந்து முட்டு தேங்காவாம் சரியா. அதெல்லாம் வந்து இனி அடுத்த மாதம் தான் ஆகிடும். அப்போ வந்து அதெல்லாம் பழுக்கல் விளங்கிட்டா இந்த காட்டுறோம். அதெல்லாம் வந்து மற்ற தேங்காயெல்லாம் வந்து பழுக்கலையாம். சரி இதெல்லாம் பழுக்கல். அப்போ இதெல்லாம் வந்து அடுத்த மாதம் தான் ஆகணும். இந்த வாருங்க இப்படி வாரம் அந்த காலில் தான் பேலன்ஸ். இந்த கைத்தை காலில் கட்டிட்டு அந்த பேலன்ஸில் தான் கஷ்டப்பட்டு இறங்குறீர். எப்படி இறங்கிட்டு பார்த்தீங்களா. ஸ்பைடர்மேன் இலங்கையின் ஸ்பைடர்மேன் யாரும் சொல்லி கட்டிக்கிட்டு சொல்ல நான் இவரை தான் சொல்லுவேன். ஐயா இந்த இதுக்கு விளக்குது சொல்லுங்க ஒருக்கா. இது என்ன செய்யறது. காலுக்கு கைக்கு பூசினா மரம் பிடிக்கும் பழுக்காது. மரம் பிடிக்குமா. கால் பிடிக்கும் வழுக்காது. வழுக்காதுண்ணே. அதுக்கு தான் பூசுறேனே. நீங்கள் வேறக்குள்ள சும்மா போட்டு காட்டுங்க. அவன் எப்படி போடுறோம் நீங்கள் இந்த காலுக்கு விடுவீங்கண்ணே. இதில் அதுக்கு விடுவீங்க. கையில் போட்டு தேய்ச்சி போட்டு அப்படி வேறல அவனே. அந்த உப்பு வந்து எங்கட கையை வந்து இதாக்குமனே கடினமாக்கும். அப்போ பிடிச்சி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட பேர் என்ன. ராஜன். ரைட். எவ்வளோ எடுக்கிற நீங்கள் ஐயா ஒரு தென்னை மரத்துக்கு. இதுக்கு கட்டி இறக்குற வேற மரங்களுக்கு 400 ரூபா. கட்டி இறக்குறேன்னு சொன்னால் 600 ரூபா. சும்மா பிடுங்கி போற 1000 பெட்டை இப்படி இருக்க முடிஞ்ச ஒரு ஒண்டி பிடிக்க கூடாது. இந்த பெட்டை எவ்வளவு அப்படின்னா 400 ரூபா. அப்படின்னா 400 ரூபா. சும்மா கட்டி இறக்குறதுக்கு மட்டும். இறக்குறது தான் கூட கொஞ்சம் இந்த கையெல்லாம் பிசி கயிறு போட்டு சின்ன நம்ம இறக்கணும். அந்த பிரச்சனை அது உண்டு. வேற ஒன்றும் இல்லை. சரி இப்போ ஒரு தேங்காய் எவ்வளோ போகுது. 150 70 170 170 போகுது. சின்னன்றிக்கும் பெருசிரிக்கும் அப்படி. ஓமண்ணே அதெல்லாம் சரி. அப்போ இது வந்து அந்த மிச்ச காய் வந்து எப்போ ஆகணும். 1.5 மாதம். ஒரு 1.5 மாதத்தில் வருவீங்களா. இப்போ நான் வருவேன். ரைட். அவங்கள நான் தேடுறது இல்லையா. இல்லை சொல்லித்தரம்மா. 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ள வந்து நீங்கள் பார்த்து போகணும். வந்து வீட்டை வந்து மோட்டைக்கு ஒரு டியோ இருக்கு. சரி போ. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குலை வந்து ஆஞ்சாச்சு. இனி மிச்சது வந்து ஐயா வந்து திரும்பி வருவீர்னு சொன்னால் சரியா 1.5 மாதத்தில் வருவீர். 1.5 மாதத்தில் வரக்குள்ளே திரும்பி வீடியோ எடுத்து காட்டுவீங்க பெட்டி பாய்ஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதையும் எடுத்து உங்களுக்காக காட்டுவேன். ரைட். இனி ஐயா வலிக்கிட்டு போகிறது ஐயாவுக்குரிய காசு எல்லாம் கொடுத்து ஐயாவை சந்தோஷமாக வழி அனுப்பி போட்டு இந்த வீடியோவை இதோட முடிப்போம்னே. ஐயாவை அனுப்பிவிடுவோம், வழி அனுப்புவோம். சரி வேலை முடிஞ்சு ஐயா சாமான் எடுத்து வச்சுட்டு வெளியிட போகிறேன்.
இதுக்கு பிறகு வேறு எங்கேயும் போகிறாயா? இல்லை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலாண்ணா? இல்லை 4 மணிக்கு பிறகு போவேன். உண்மையா? நீ சாப்பாடு விட்டியா? வீட்டு வீடு பக்கத்தில் வீடு. சரி அப்போ என்ன காசு வேணுமா? போவேண்ணா. காசு வேணுமா? பிற எடுப்போம்னே. என்ன சி பிறதாண்ணா வீட்டை ஒன்று தாண்ணா காசு. இந்தாங்க அப்படியே வச்சுக்கணும். சந்தோஷம். அம்மா அங்கே அம்மா வந்து இனி வருவா, வேலைக்கு போயிட்டாவா? நீ எத்தனை மணிக்கு வரும்? இனி வந்து ஒரு 12:30 1 மணிக்கு வருவா. சமையல் உங்களுக்கு சமைச்சு வச்சுருவாங்க, காலையிலே சமைச்சிடுவாங்க. காலையிலே சமைச்சிடுவாங்க. 1 மணிக்கு இருக்கா? வந்து போவேண்ணா. சரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்னடா டக்குன்னு தொடங்கிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிக்க வேணாம். இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக தான் நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்த காரணம் வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து வச்சு இவர் வந்து இப்படி இந்த மரத்தில் வந்து ஏறுறார், எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறாங்கன்று சொல்லி தான் இதை நான் பதிவிட்டிருந்தேன். இது வந்து உண்மையாகவே எனக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நான் சொல்லணும். ஆனால் சில பேர் வந்து சொல்லுவீங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, இப்படித்தானே மரம் ஏறுவாங்க, மரம் ஏறுற ஆக்கள்லாம் வந்து இப்படித்தானே வந்து ஏறுறாங்க என்று சொல்லுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு விஷயம், அதை வந்து நான் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா சில பேர் வந்து மண் எடுப்பாங்க, மண் எடுத்துட்டு கையில் இப்படி தேய்ச்சி போட்டு ஏறுவாங்க, அப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து ஏறியிருக்கு. அதோட வந்து இந்த வீடியோவை யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுருக்கீங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் தெரிவிக்கலாம் இல்லைங்களா? ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வரவேற்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு எதுவும் வந்து என்னோட பேசணும், எனக்கு எதுவும் கமெண்ட் அடிக்கணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் வாசிக்கிறேன். நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் லைக் பண்ணி வந்து கொடுக்குறேன். நான் அதோட வந்து யாருக்கும் என்னோட கால் பண்ணி கேட்கணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ற ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், பம்பளை பேசலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.